தட்ட மரமாகவே தலை சுத்தி போகிறேன், நீரற்ற நிலமாகவே தாகத்தால் காகிறேன். உன்னை தேடியே மனம் சுத்துதே, ராக்கோழியாய் தினம் கத்துதே. உயிர் நாடியில் பயிர் செய்கிறாய், சிறு பார்வையில் என்னை நீகிறாய். யாத்து 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 என்னாச்சோ, யாத்து 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 ஏதாச்சோ. பார்த்து பத்திரமா வாமா அப்படின்ற மாதிரி தன்னுடைய மனைவிய கோயிலுக்கு பத்திரமா கூட்டிட்டு வந்துட்டு திருப்பி கூட்டிட்டு போயிருந்திருக்காரு நடிகர் பிரேம்ஜி அவர்கள். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு தன்னுடைய மனைவி இந்துவோட தரிசனம் செய்யறதுக்காக நடிகர் பிரேம்ஜி அவர்கள் வந்திருந்திருக்காரு. அங்க முருகனை தரிசனம் செஞ்சதுக்கு அப்புறமா அங்கிருந்து தன்னுடைய மனைவிய பத்திரமா கூட்டிட்டு போயிருந்திருக்காரு. கையை இறுக பிடிச்சு பார்த்து பத்திரமா வாமா அப்படின்ற மாதிரி ரொம்பவே பாதுகாப்பா அவங்கள கூட்டிட்டு போயிருந்திருக்காரு. அப்போ அங்க வந்திருந்த பக்தர்கள் நிறைய பேர் இவங்களோட போட்டோ செல்ஃபிஸ் எடுத்திருந்திருக்காங்க. சிரிச்ச முகத்தோட எல்லாருக்கூடையும் போட்டோஸ் எடுத்திருந்திருக்காரு பிரேம்ஜி அவர்கள். அதுக்கப்புறமா அங்கிருந்து கிளம்பி போயிருந்திருக்காரு. கோட் திரைப்படத்தினுடைய வெற்றியை தொடர்ந்து இவரு சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு வந்து சுவாமி தரிசனம் மேற்கொண்டதா கூறப்படுது. இப்படி அங்க வந்திருந்த இவரை பார்த்த பக்தர்கள் எல்லாருமே உற்சாகமா அவங்களோட போட்டோஸ் எல்லாம் எடுத்திருந்திருக்காங்க. சமீபத்துல தான் இவருக்கு திருமணம் நடந்து முடிஞ்சது. இவருடைய அண்ணனும் இயக்குனருமான வெங்கட் பிரபு அவர்கள் தான் முழு பொறுப்பெடுத்துக்கிட்டு திருமணத்தை ரொம்பவே சிறப்பா நடத்தி வச்சிருந்தாரு. அது எல்லாத்தையும் நம்ம பார்த்திருந்தோம். அதை தொடர்ந்து கோட் படத்துல இவங்க எல்லாருமே ரொம்ப பிஸியா இருந்தாங்க. கோட் படமும் ரிலீஸ் ஆகி சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டு இருக்கு. இந்த சூழல தான் தன்னுடைய மனைவியோட சேர்ந்து திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு வந்து சுவாமி தரிசனம் மேற்கொண்டிருக்காரு பிரேம்ஜி அவர்கள். இப்போ இது தொடர்பான வீடியோக்கள் சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிட்டு வருது. இது பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் நிறைய சினிமா செய்திகளுக்கு மறக்காம பிஹைண்ட் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.